ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முறையில் பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 12/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனவானின் பாபாவின் குழந்தையான பிறகு ராஜகுமாரன் ஆக வேண்டும். அதனால் நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விகர்மங்களை சாம்பலாக்குங்கள் என்று பாபா கூறுகின்றார். கேள்வி: எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய்விடுகின்றன? பதில்: எப்போது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கின்றீர்களோ, அந்த பார்வைகள் ஒன்றோடு ஒன்று சேர்வதின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும். ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். இதுவே உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். இதன் மூலம் ஆத்மா சத்தோப்பிரதானமாக ஆகிறது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானன் ஆகின்றீர்கள். ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு என்றாலே சிவபாபா புரிய வைக்கின்றார் என்பதாகும். ஆகவே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள், ஒரே தந்தையின் குழந்தைகள். ஒரே தந்தையிடமிருந்து ஆசி பெறுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஆஸ்தி பெற்றீர்களோ அப்படியே இப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாபா கூறுகின்றார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய பகவான் ஒருவர்தான். அந்த உண்மையான தனவானின் குழந்தைகள், ராஜகுமாரர்கள் நீங்கள். அவருடைய ஸ்ரீமத் படி புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தி உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுங்கள். அனைத்து துக்கங்களும் விலகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். எப்போது நம்முடைய பார்வை பாபாவுடைய பார்வையோடு சந்திக்கின்றதோ அப்போது அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். கண்கள் சந்திப்பதின் அர்த்தத்தை பாபா புரிய வைக்கின்றார். யோக அக்னி மூலம் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் சாம்பலாகிவிடும். நீங்கள் அதிகமான பாவம் செய்திருக்கின்றீர்கள். சத்யுகம் என்பது ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சிவபாபா கூறுகின்றார், நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள். மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏதோ குழந்தைகள் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். லக்ஷ்மி நாராயணருக்குத்தான் குழந்தை ஒன்று இருந்தது. குழந்தைகளாகி நீங்கள் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் பஸ்வமாகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் அமிர்த வேளையில் ஜென்மம் எடுக்கின்றார். அமிர்த வேளை அனைத்திலும் மிக உயர்ந்த சுப முகூர்த்தமாகும். அமிர்த வேளை என்று இரவு 12 மணியை சொல்வதில்லை. அந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் தூய்மையின்றி அழுக்காக இருக்கின்றார்கள். வாயு மண்டலம் கூட முழுவதும் அசுத்தமாக இருக்கிறது. அதிகாலை 3-4 மணியின் சமயமே அமிர்த வேளையாகும் என்று பாபா கூறுகின்றார். சிவனுடைய வேலையை யாரும் வெளிப்படுத்த முடியாது. இனிமையான பாபா அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் சத்யுகத்தில் முதல் இளவரசராக இருந்தார். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது. ஆகவே இந்த சத்யுகத்தின் மகிமையை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை சுகத்தின் கடலாக இருப்பவர். அவர் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார்.
நீங்கள் கூறுகின்றீர்கள், பிகேவாகிய நாங்கள் அனைவரும் சிவபாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்றோம். பாபா கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். நான் உங்களுடைய தந்தை. நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் வந்திருந்தேன். அதனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றீர்கள். கீதையின் எபிசோடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. புதிய உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலமாக நடக்கிறது. பழைய உலகத்தின் விநாசம் சங்கர் மூலமாக நடக்கிறது. இந்த தூய்மையில்லாத உலகம் நிச்சயமாக விநாசம் ஏற்பட வேண்டும். சத்தியுகத்திலோ அளவற்ற சுகங்களின் ராஜ்யம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். 5000 ஆண்டுகளின் விஷயத்தை கூறுகின்றோம் என்று நீங்கள் வெளியில் உள்ளவர்களுக்கு கூறுங்கள். இவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைந்தார்கள்? இவர்கள் எப்படிப்பட்ட கர்மங்கள் செய்தார்கள்? இவர்கள் எப்படி இந்த உயர்ந்த நிலை அடைந்தனர் என்று நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள். பாபா நமக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவை பற்றி தெளிவாக புரிய வைக்கின்றார். சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாக ஆகிறது. அதாவது நியூட்ரல் ஆக்ஷன், எந்த விளைவையும் ஏற்படுத்தாத செயலாக மாறுகிறது. இங்கோ ராவண ராஜ்யம். அதனால் கர்மங்கள் அனைத்தும் விகர்மங்களாக, தீய செயல்களாக, எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாக மாறியிருக்கிறது. ஆகவே இது பாவாத்மாக்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலும் கூட இங்கே பாவாத்மாக்களோடு தான் நடக்கிறது. வயிற்றில் குழந்தைகள் இருக்கும்போது திருமணம் நிச்சயம் செய்து விடுகின்றார்கள். எவ்வளவு குற்றமான பார்வை! இங்கே இருப்பதோ குற்றம் உள்ள கண்கள். ஆகவே இது குற்றமான பார்வை உள்ள உலகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கண்கள் அதிகமாக பாவம் செய்கின்றன. அங்கே சத்தியுகத்தில் எந்த ஒரு பாவமும் கண்கள் செய்வது இல்லை. சத்தியுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை சரித்திர பூகோளம் என்பது திரும்பவும் நடைபெறும். பாபா கூறுகின்றார், காமம் மிக பெரிய விரோதி. இதனை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆவீர்கள். அரைக்கல்பம் பவித்திர உலகமாக இருந்தது சத்தியுகம், திரேதாயுகம். இப்பொழுது மரணம் என்பது கண் எதிரிலேயே நிற்கிறது. ஆகவே பாபா கூறுகின்றார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும். பாபா தம்முடைய காரியத்தை தம்முடைய குழந்தைகள் மூலமாகவே செய்து கொண்டிருக்கின்றார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி பவத்து பாரத. இந்த அர்த்தத்தை யாரும் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை. நான் பாவனம் ஆக்குவதற்காகவே வந்திருக்கின்றேன். இப்பொழுது இருப்பது பாவனம் இல்லாத உலகம். 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கின்றன. எப்பொழுது நீங்கள் முற்றிலும் தமோபிரதானமாக, அதாவது பாவாத்மக்களாக ஆகிவிடுகின்றீர்களோ அப்பொழுதுதான் நான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். என்னை சர்வவியாபி என்று சொல்லி அபகாரம் செய்தவர்களுக்கும் கூட நான் உபகாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இப்பொழுது நான் பதித்த பாவன். ஆகவே என்னிடம் யோகம் வையுங்கள். பாரதத்தின் பழமையான யோகம் ராஜ்யோகம். நிச்சயமாக இல்லற மார்க்கத்தில் தான் வருவேன். அற்புதமான ரீதியில் பாபா வருகின்றார். இவர் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கின்றார். ஏனென்றால் கௌமுக், அதாவது பசுவின் வாய், பிரம்மாவுடைய வாய், திருக்கமல வாய், அதன் மூலமாக ஞான அமிர்தம் வெளிப்படும். ஆகவே இவர் நம்முடைய தாயாகவும் தந்தையுமாக இருக்கின்றார். இருப்பினும்
மாதாக்களை பராமரிப்பதற்காக சரஸ்வதியை, மம்மாவை தலைவியாக வைத்திருக்கின்றார். அவரை ஜெகதாம்பா என்று அழைக்கப்படுகின்றார். பாபா கூறுகின்றார், இப்பொழுது அளவற்ற துக்கம் இருக்கிறது. துக்கத்தின் மலைகள் அனைத்தும் விழப்போகின்றன. தந்தையுடைய படைப்பை பற்றி நீங்கள்தான் அறிந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த தந்தை இந்த உலகத்தை எப்படி சொர்க்கமாக ஆக்குகின்றார்? இந்த விஷயங்களை நீங்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை என்று அஞ்ஞானிகளுக்கு கூறுங்கள். நீங்கள் இங்கே எங்களிடம் வந்தால் 84 பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம் என்பதையும் 7 நாள் கோர்ஸ் நாங்கள் உங்களுக்கு நடத்துவோம். உங்களுடைய 21 பிறவிகளுக்கு பாவங்களில் இருந்து புண்ணிய ஆத்மாக்களாக நீங்கள் மாறுவதற்காக உங்களுக்கு வழிகாட்டுகின்றோம் என்று கூறுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான விஷயம், முதல் பாயிண்ட், கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ஆழமான நிலையை பாபா புரிய வைத்துள்ளார். இதை புத்தியில் வைத்து பாவாத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, ஸ்ரீமத் படி தனது புத்தி யோகத்தை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். சதோப்பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக, தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையாவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். குற்றமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம், ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளையும் யங்கியத்தில் அர்ப்பணித்து தடைகளற்றவர் ஆகுங்கள். விளக்கம், தடைகள் வருகின்ற போது ஏன், எதற்கு என்ற அநேக கேள்விகளில் நீங்கள் சென்று விடுகின்றீர்கள். கேள்விகளை கேட்பவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். குழப்பம் அடைகின்றீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாகி யஜ்யத்தில் அனைத்து வீணான கேள்விகளையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால் உங்களது நேரமும் மிச்சமாகும், மற்றவர்களுடைய நேரமும் மிச்சமாகும். இதன் மூலம் எளிதாக தடைகள் அற்றவர் ஆகிவிடுவீர்கள். நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை இந்த பெருமையில் இருந்தீர்கள் எனில் ஒருபொழுதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள். ஸ்லோகன், சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய தொழிலாகும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிராமண பரிவாரம்.